ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் மகாலட்சுமி தாயே நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டிச்சாத்தானே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் மரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. காளி மாதா की जय. காளி மாதா की जय. காளி மாதா की जय. ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. குருவே சரணம். குருவே துணை. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா की जय. பாரத் மாதா की जय. பாரத் மாதா की जय. வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். சனாதன வாழ்க. சனாதன வாழ்க. சனாதன வளர்க. சனாதனத்தை வளர்த்தெடுப்போம். சனாதனத்தை வாழ வைப்போம். சனாதனமே நமது மூச்சு. சமாதானமே நமது பேச்சு. சனாதன வாழ்க. சனாதன வாழ்க. சனாதன வாழ்க. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940010430 98413036 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. நீங்கள் என்னை கூப்பிடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பெல் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது பொது சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வருவோம். எல்லா வீடியோவிலும் நம்ம பொது சப்ஜெக்டை பற்றி பேசுவோம். ஆகியால பொது சப்ஜெக்டை பற்றி நான் பேசுகிறேன். எல்லாரும் வீட்டுக்கு வீடு மரக்கண் நட்டு வைங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். மாணவ மாணிகள் எல்லாரும் நல்லா படிங்க. பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் அல்லாத பொருட்களை யூஸ் பண்ணுங்க. அதே போல் குடிப்பழக்கத்துக்கு யாரும் ஈடாவாதீங்க. குடிப்பழக்கத்துலேருந்து எல்லாம் வெளியே வாங்க. உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? சரி, இப்போ பொது பலனை சொல்லியாச்சு. இருந்தாலும் எல்லாருக்காகவும் ஒரு பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இதுதாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உன்னை நீயே அறிஞ்சிக்கணும். இந்த ஆன்மீகத்தில் கூட ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆன்மீகத்தில் நம்ம வரணும்னா ஃபஸ்ட்டு தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? உங்களை நீயே அறிந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தில் ஃபஸ்ட்டு வர முடியும். வாழ்க்கையிலும் அப்படி தான். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், என்ன போகிறோன்றது தெரியும். ஆன்மீகத்திலையும் நம்ம எங்கே போகிறோன்றத நமக்கு தெரியும். எல்லாமே தன்னைத்தானே அறிதல். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஆன்மீக சப்ஜெக்டு, முக்கியமான சப்ஜெக்டு. எல்லாரும் விழிப்புணர்வோடு கேளுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஏற்கனவே சொன்னுத்தான், இருந்தாலும் இதை நான் ரொம்ப விரிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ எல்லாரும் மந்திரம் பண்ணுறாங்களே, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, பில்லி சூனியம் ஏவல் செய்வினை மந்திரம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே. யாருக்காவது எதாவது ஒன்றா மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. சரி, இதெல்லாம் பண்ணுறாங்களே,
இதெல்லாம் வந்து உண்மையா, இதெல்லாம் பண்ணுறது உண்மையா அப்படின்னு வந்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது உண்மையான்றது நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். அதாவது வந்து இந்த பில்லி சூனிய ஏவல் செய்வினை எல்லாமே உண்மைதான். ஏன்னா இந்த உலகம் தோன்றிருக்கும் போதே இதெல்லாம் வந்து இருந்தது. நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. கண்டிப்பாக இருந்தது. இந்த பாம்பன் சாமிகள் இருக்காங்க பார்த்தியா, பாம்பன் சாமிகள் அவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த பில்லி சூனிய ஏவல் செய்வினெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள், இந்த வாழ்ந்த சித்தர்கள் 18 சித்தர்கள் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் எவ்வளோ சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நிரூபித்து காட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த இந்த பில்லி சூனிய ஏவல் செய்வன் எல்லாம் வச்சு இருக்குதுன்றது உண்மை நிரூபிச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மை தான், நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா மகான்களே சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே எல்லாம் செய்கிறாங்க. புரியுதுங்களா? சரி சாமி, இதெல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு ஒரு வீடியோவா, இது எப்படி நீங்கள் சொல்கிறது, இதுதான் எல்லாமே காலகாலமாக தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பில்லி சூனிய ஏவல் செய்வினர் பண்ணுறாங்களே, இதை வந்து எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? ஒருத்தருக்கு வச்சுட்டா எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? அதாவது வைக்கிறாங்கன்னா வைக்கிறதுக்கு இருக்குன்னா, நம்ம ஒருத்தருக்கு சூனியம் வைக்கிறோன்னா அது இருக்குன்னா எடுக்கிறதுக்கும் அது இருக்குது. அது இல்லை நம்ம மறுத்துட முடியாது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. தெய்வ சக்தின்னு ஒன்று இருந்தால் தீய சக்தின்னு ஒன்று இருக்குது. ஆகாயம் ஒன்று இருந்தால் பூமின்னு ஒன்று இருக்குது. அதே போல் இனிப்புன்னு ஒன்று இருந்தால் கசப்புன்னு ஒன்று இருக்குது. எல்லாமே ஆப்போசிட்டாக நமக்கு எல்லாமே கடவுள் அதுக்கு எதிர் மாதிரியாக தான் ஒன்று கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும் போது இந்த பில்லி சூனிய ஏவல் செய்வனன்றதெல்லாம் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்குது. அதை நீங்கள் நம்புங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. புரியுதா? நிறைய பேர் நிரூபிச்சுலாம் காட்டியிருக்காங்க. நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் நிரூபித்து காட்டியிருக்காங்க. சரி சாமி, இப்போ இதை வச்சுட்டாங்கன்னா இதை வந்து சுலபமாக எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ பவர்ஃபுல் ஒரு மந்திரவாதி இருக்கான்னு வச்சுக்கோ, பவர்ஃபுல் ஒரு சாமியார் இருக்காண்டா, அவங்ககிட்ட போய் ஒருத்தருக்கு மந்திரம் பண்ணுறாங்க. புரியுதா? மந்திரம் பண்ணுறதே, இந்த சூனியம் பண்ணுறது, மந்திரம் பண்ணுறது, ஏவல் பண்ணி விடுறதுலாம் வந்து கோழத்தனமான விஷயம். புரியுதா? ஒருத்தருக்கு நேருக்கு நேர் எதிர்க்க முடியாமல் ஒரு அவங்கள சுத்தமாக அவங்கக்கிட்ட எந்த வகையில் அவங்க வந்து ஒரு நேர்மையாக இருந்து அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ண முடியாதவங்க முதுகில் குத்துற வேலை தான் இந்த சூனியம் பண்ணுறது, மந்திரம் பண்ணுறது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாத அவங்கள வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து அழிக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த சூனியம் பண்ணுறது, மந்திரம் பண்ணுறது. இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்னே, முதுகில் குத்துற வேலை. நெஞ்சில் குத்துறது வந்து அது நேருக்கு நேராக நின்று சண்டை போடுறவங்க நெஞ்சில் குத்துவாங்க. அந்த முதுகில் குத்துற வேலை தான் இந்த ஏவல் செய்வின் எல்லாம். சரி, இதெல்லாம் காசு கொடுத்துட்டு அவங்க கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, அது முழுமையாக எடுக்க முடியுமா அப்படின்னா, அதாவது எப்படி மந்திரம் பண்ணுறாங்களோ, எப்படி செய்வின சூனியெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் அந்த பவரான ஆளை வச்சு தான் அதை நம்ம எடுக்க முடியும். புரியுதுங்களா? சில பேர்லாம் சொல்கிறாங்க, நீங்களே வந்து இந்த பொருளை வச்சுக்கலாம், இந்த பொருளை வாங்கிட்டு வந்து நீங்களே வந்து உங்கள் மேலே உள்ள செய்வினெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அது மேலாம் நம்பிக்கை கிடையாது. நான் யாரையும் குறை சொல்லலை, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வீடியோவில் நான் யாரையும் குறை சொல்லலை. எனக்கு என்னுடைய சொந்த கருத்து சொல்கிறேன். எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மற்றவங்கள நான் குறை சொல்லலை. சில பேர் நம்மளை நாமே வீட்டுக்குள்ளேயே சில பொருட்களை வச்சு செஞ்சால் நமக்கு உள்ள சூனிய மந்திரம்லாம் எடுத்துடலான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எடுக்கவே முடியாது. அப்படி எடுக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. அதாவது அப்படி அந்த பொருளை வச்சு செஞ்சால் கொஞ்சம் தாக்கத்தை கம்மி பண்ணும், அவ்வளோதான். இப்போ 100% உங்களுக்கு வந்து ஒருத்தர் சூனியம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு சில பொருட்களை வச்சு நம்மளை நாமே வீட்டுக்குள்ளே பண்ணலாம். ஆனால் பண்ணால் அது முழுசாக 100% இறங்குமானா இறங்காது. ஒரு 10% 20% அந்த தாக்கத்தை தான் கம்மி பண்ணமே கண்டி முழுசாக நம்ம உடம்புலேருந்து அந்த 100% அது போகவே போகாது. நமக்குள்ளே அந்த மந்திரம் பண்ணிட்டாங்கன்னா, அந்த தீய சக்தி பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம உடம்புலேருந்து போகவே போகாது. அதுக்கு என்ன பண்ணனா, நல்ல ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு நல்ல இது கூட எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மந்திர சக்தியாக இருந்தாலும் அது எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பெருங்க சக்தி
இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட போனாதான் இதை முழுமையாக ரெக்கவர் பண்ண முடியுமே கண்டி. நீங்கள் சும்மா வீட்டில் வச்சு இந்த பொருளை வச்சு அந்த ஏதாவது பொருளை வச்சு பண்ணனா அது முழுமையாக அது உங்களை விட்டு விலகாது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த வீடியோலாம் நான் கரெக்டாக சொல்கிறேன். இது அந்த மாதிரிலாம் போகாது. உங்களுக்கு யாராவது பண்ணி வச்சுருந்தா நீங்கள் அதே போல் எப்படி அந்த ஒரு சாமியாரோ ஒரு மந்திரவாதியோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் போயிட்டு ஒரு நல்ல சாமியார்கிட்ட நீங்கள் அதை வெளியில் எடுக்கணும். அது வெளியில் எடுத்தால் மட்டும்தான் அது 100% உங்களை விட்டு போகுமே கண்டி. நீங்களா சுற்றி போட்டுக்கணும் நீங்களா பண்ணும்போது அது எடுக்காது, அது போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்கிற மாதிரி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சூட்சம் என்னன்னா, எந்த செயலுக்கும் மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மந்திரங்கள் இல்லாமல் ஆன்மீகத்தில் மாந்திரிகம் தாந்திரிகம் எதுலேயுமே சரி மந்திரங்கள் இல்லாமல் வேலை செய்யவே செய்யாது. புரியுதுங்களா? மந்திரங்கள் தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணும் போது தான், அதை சொல்லும் போது தான் அதை நம்ம அதை செயல்படுத்த முடியும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு அந்த மந்திரமும் சூனியெல்லாம் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மந்திரங்களை சொல்லி தான் அதை செய்வாங்க. புரியுதுங்களா? அதாவது செய்வாங்க. அப்போது மந்திரம் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சுடுகாட்டில் போயிட்டு சுடுகாட்டிலலாம் எதுக்கு பூஜை பண்ணுறான்னு கேட்டிங்களா, இதுதான். அதாவது சுடுகாட்டில் போயிட்டு அந்த துராத்மாக்குதில் அகல மரணம் அரைஞ்சாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த சுடுகாட்டில் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த இடத்துல அப்படியே சுற்றுவாங்க. அப்போது அந்த சுடுகாட்டில் பூஜை பண்ணும்போது அவங்களெல்லாம் வசியப்படுத்தி அவங்கள கூட்டு அவங்க மூலியமாக தான் இந்த மந்திரங்களை பண்ணுவாங்க. இல்லைன்னா சாத்தானை வச்சு பண்ணுவாங்க. குட்டி சாத்தான்னா 2 வகை இருக்குது. நல்ல குட்டி சாத்தான் இருக்குது, இந்த மாதிரி ஏவல் செய்வினை செய்வதுக்கும் குட்டி சாத்தான் இருக்குது. நல்ல குட்டி சாத்தான்றது வேற, அது விஷ்ணு மாயான்றது குட்டி சாத்தான். புரியுதா? அது கேரளாலலாம் நிறைய இருக்குது, கோயிலே இருக்குது. அது நல்லது, அது நன்மை தான் செய்யும். இது எப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற குட்டிச்சாத்தான் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சுடுகாட்டில் தான் உபாசனை பண்ணும். அது சுடுகாட்டை தான் அதிதேவதையாக இருக்கும். அந்த குட்டிச்சாத்தானை வர வச்சு தான் இவங்க எல்லாமே இந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ணுறது. ஒன்று துராத்மா, புரியுதா? அந்த ஆவிகளை வச்சு கட்டுக்குள் கொண்டு மந்திரம் பண்ணுறது. இல்லைனா சுடுகாட்டிலே வாழ்கிற அந்த சாத்தான் இருக்க பற்றியா குட்டிச்சாத்தான், அந்த சாத்தாங்களை கூட்டு அதை வச்சு தான் பண்ணுவாங்க கண்டி. வேறு எந்த வகையிலும் அவங்க மந்திரம் தந்திரம்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு ஆகியால் சாத்தான்ல 2 வகை இருக்குது. நான் சொல்லிட்டேன். குட்டி சாத்தானா எல்லா குட்டி சாத்தானும் மந்திரத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல குட்டி சாத்தானா இருக்குது. புரியுதா? விஷ்ணு மாயெல்லாம் குட்டி சாத்தாலாம் தெய்வமாக வணங்கலாம், அது நம்மளுக்கு கெடுதல் செய்யாது. ஆனால் நான் சொல்கிற குட்டி சாத்தா சுடுகாட்டிலேயே அது உபாசனை செய்யும், சுடுகாட்டிலே அது இருக்கும். அந்த குட்டி சாத்தனை வர வச்சு தான் இந்த மந்திர தந்திரம்லாம் பண்ணுது. அப்போ பண்ணும் போது அவங்க ரொம்ப பவராக பண்ணுவாங்க. நான் எது சொல்ல வரேன்னா, அந்த மந்திரம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப பவராக பண்ணுவாங்க. அந்த சாத்தானை வர வச்சு, அப்புறம் துராத்மாவை வர வச்சு, செத்துங்களை வர வச்சு, அவங்கள வச்சு அந்த மந்திர தந்திரங்களை பண்ணும்போது அது எவ்வளோ பவராக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப பவராக மந்திரங்களை சொல்லி தான் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம எடுக்கும் போது கூட அந்த மந்திரங்களை உபயோகப்படுத்தி தான், அந்த மந்திரங்களை சொல்லி தான் அதை எடுக்க முடியுமே கண்டி. சும்மா சுற்றி போட்டுக்கினே இந்த பொருளை வச்சுக்கினு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் சொன்னால் எந்த மந்திரமும் நம்மளை விட்டு போகாது, எந்த சூனியமும் நம்மளை விட்டு போகாது. புரியுதுங்களா? வேணா நமக்குள்ள சுற்றி போட்டுக்கலாம். அப்போ சுற்றி போட்டால் கூட அந்த சுற்றி போடுறதுக்கு மந்திரம் தெரியணும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், சுற்றி போடணுன்னாலும் மந்திரம் தெரியணும். வேறு எல்லா காரியத்தையும் மந்திரங்களை யூஸ் பண்ணணும். மந்திரம் யூஸ் பண்ணாமல் எதுவுமே பலிக்காது. சும்மா வாய்மொழியில் பண்ணால் எதுவுமே பலிக்காது. மந்திரங்களை யூஸ் பண்ணணும். அப்போது அந்த மந்திரம் தெரிஞ்சவர்கிட்ட போனாதான், இவர் ஏற்கனவே மந்திரங்களை யூஸ் பண்ணி அந்த படையல் போட்டு அந்த துராத்மரை சாத்தானை வர வச்சு தான் அந்த மந்திரங்களை பண்ணுவாங்க. அதை எடுக்கும் போது அப்போ அதை விட பவரான ஆள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்களா, அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி நம்ம மேலே உள்ள அந்த சூனியத்தை எடுப்பாங்க அவங்க. அப்போ மந்திரங்களை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தென்பட்டதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை நீங்களே அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படிலாம் உங்களை நீங்களே பண்ணாலும் அந்த மந்திரம்லாம் போகாது, உங்கள் மேலே உள்ள சூனியெல்லாம் போகாது. நீங்கள் நல்ல சாமியார்கிட்ட போங்க, நல்ல மந்திர சக்தி உடையவங்கிட்ட போங்க, அவங்க அதை எடுப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த மந்திரம் பண்ணுறதுலாம் ரொம்ப கோழத்தனமான விஷயங்க. நாட்டில் எவ்வளோ இருக்குது,
எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனை தான் அனுபவிக்கிறோம். அதை தீர்க்கறதுக்கு நல்ல வழியில் போகணுமே கண்டி ஒருத்தர் அழிக்கணும், ஒருத்தர் கெடுக்கணும், ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு மந்திரத்துக்கு போகிறாங்க பார்த்தியா. இது உண்மையாலுமே சொல்கிறேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எவன் செய்ய சொன்னானோ எவன் செய்கிறானோ ஃபஸ்ட்டு செஞ்சவன் சாவான். எவன் செய்கிறானோ அவன் மரணம் நிச்சயம். அவனுக்கு கொடூரமான மரணம் வரும். எவன் செய்கிறானோ அவனுக்கு கொடூரமான மரணம் வரும். அதே மாதிரி எவன் செய்ய சொன்னானோ அவனுக்கும் மரணம் வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. செஞ்சுட்டு நம்ம ஒரு மந்திரம் பண்ணிட்டு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், நமக்கு ஒன்றும் ஆகாது, அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் ஆகும் நீங்கள் நினைக்காதீங்க. செஞ்சவனும் சாவான், செய்ய சொன்னவனும் சாவான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அழிவு நிச்சயம். அது அவனை மட்டும் பாதிக்காது, அவன் குடும்பத்தையே பாதிக்கும். அவன் குடும்பத்தில் ஒரு புல்லு பூண்டு எதுவுமே இருக்காது. செஞ்சவன் அழிஞ்சா போயிடுவான், செய்ய சொன்னவனும் சரி அவன் குடும்பமே நாசமாயிடும். இதுதான் உண்மை. ஆன்மீகத்தில் உள்ள மிகப்பெரிய சூட்சமாக இதுதான் உண்மை. இதை தெரியாமல் நிறைய பேர் நிறைய காரியம் பண்ணுறாங்க. அது கடவுள் விட்ட வழி, அந்த சிவன் அந்த காளி தேவி விட்ட வழி. ஆனால் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, அவன் தெய்வ சக்தியோட ஏதாவது அவனுக்கு ஒரு நல்ல சாமியார் கிடச்சி அவன் அதுலேருந்து ரெக்கராய் வெளியே வந்துடுவான். அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் வெச்சவனும் சாவான், வைக்க சொன்னவனும் சாவான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? எவ்வளோ விஷயம் இது. அதை நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கு தான் நம்ம விடை தேடணும். புரியுதுங்களா? இதில் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு பகையாக இருக்கா, அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பகையை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்மொழியில் பேசலாம், ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக இந்த மந்திரம் தந்திரம்லாம் இதுக்கெல்லாம் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அது அந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். நான் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு எனக்கு. அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், உண்மை நடந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ இப்போ இந்த கொரோனா வந்தது பார்த்தீங்களா, 19 20 கொரோனா வந்ததில்ல, அப்போ இறந்துட்டான் அவன். கொரோனா பீரியடில் அவன் இறந்துட்டான். அப்போ அதுக்கு முன்னாடி அவன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இப்போ போயிட்டா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவன் சின்ன வயசு. அவன் சாகும் போது இன்னும் ஒரு 30 வயசு இருக்கும். அப்போ சின்னதில் அவங்க அப்பா என்ன பண்ணுவாரான், அவங்களுக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், இன்னொரு அண்ணன், 2 அண்ணன், ஒரு அக்கா, இவன் ஒருத்தன், மொத்தம் 3 பையன் ஒரு பொண்ணு. அவங்க அப்பா என்ன பண்ணாரோ தச்சர் வேலை தான் செய்வார். அதாவது இந்த கார்பெண்டர் வேலை தான் செஞ்சுட்டு இருப்பார் அவங்க அப்பா. அவங்க அப்பா செஞ்சுட்டு இருக்கும் போது அவன் சின்ன பையன். நான் சொல்கிற விஷயம் அவன் சொன்ன விஷயம் அவன் சின்னதில் இருக்கும்போது நடந்த சம்பவம். ஆனால் அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, கார்பெண்டர் வேலை தான் பண்ண. அப்போ சரியான ஒரு வேலை இல்லாமல், சரியான வருமானம் இல்லாமல் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துதான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணாரா, சரி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோமே, இந்த மாதிரி நம்ம சரியாக வேலை இல்லாமல் சரியாக வருமானம் இல்லாமல் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டுருக்கும் போது அப்படி என்ன பண்ணியிருக்காரு, சரி நம்ம ஒரு ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு விஷயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியாக அவர் போயிருக்காரு. கடவுள் அதுக்கப்புறம் அவர் யார் குருநாதா ஏற்றுக்கினாங்களோ, அவர் எப்படி போனாங்களோ அந்த டீட்டெயிலாம் அவன் என்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவன் சின்ன பையன்ல. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குரு மாதிரி கற்றுட்டு இப்படி வந்திருக்காரு. வந்துட்டோடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி இதில் நல்ல வருமானம் இல்லை, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வருவங்க கிட்ட இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு குறி மாதிரி சொல்கிறது, இப்படியே இருந்திருக்காரு. அப்போ அப்போலாம் சின்னதில் ஏதாவது அவங்க தேவையானதை ஒரு 20 30 அப்படி தான் ஒரு கேட்குறதா அப்படி கொடுத்துட்டு போவோம். அவருக்கு அந்த வருமானமும் பத்தலை. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, சரி இந்த வருமானம் நம்மளுக்கு பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சரி நம்ம நம்ம நல்லா சம்பாதிக்கணும்னா நம்ம வேறு மாதிரி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ வருவங்களை என்ன பண்ணுறது, இந்த மாதிரி காசை வாங்கிக்கின்னு இந்த மாதிரி நான் அதை பண்ணுறேன், நான் மந்திரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், உங்களுக்கு எதிரி இருந்தால் அந்த எதிரி நான் அழிச்சு கொடுக்குறேன், அந்த எதிரி உங்கள்கிட்டே வரமாட்டான், அந்த உங்கள்கிட்ட சண்டை போட்டவங்கள வரக்கூடாத அளவுக்கு பண்ணிவிட்டு அவங்கள நான் வேறு மாதிரி பண்ணிடுறேன், இந்த ஆன்மீக ரீதியாக அவங்க உங்கள்கிட்டே வரமாட்டாங்க, இல்லைனா அவங்களுக்கு வேறு விதமாக நான் உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்து இவர் அந்த காரியங்களை பண்ணார். இவர் எப்படி பண்ணார் கேட்டால் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு
அரிசி, பருப்பு, புளி, எண்ணெய் இந்த மாதிரி இதை தான் அவர் வந்து முதல்ல கேட்டிருக்காரு. அவன் அதெல்லாம் சொன்னான் என்கிட்ட. எங்கள் அப்பா நான் சின்னதில் இருக்கும்போது அரிசி மூட்டை, பருப்பு, புளி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முதல்ல வாங்கியிருந்தா எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நாளடைவில் அந்த அரிசி பருப்புலாம் வாங்காமல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்களா, காசு வாங்க ஆரம்பிச்சிட்டார். வருங்கிட்ட அந்த அரிசி பருப்பெல்லாம் நிறுத்திட்டு காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. காசு வாங்கி என்ன பண்ணிட்டாரு, நிறைய காசு வாங்கி அதன் மூலியமாக என்ன பண்ணுறது, இந்த மந்திர தந்திரங்கள்லாம் இவர் பண்ணுறது. இப்படியே இவர் பண்ணி என்ன பண்ணுறாரு, குடும்பத்துங்களை அந்த வருமானத்தை வச்சு எல்லாரையும் கொஞ்சம் ஆளாக்கி அப்படி அப்படியே குடும்பத்தை அதில் தான் சாப்பிட்றாரு. எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த பையன் சொன்னால், நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், நான் இல்லைன்னு சொல்ல, நாங்களாம் அப்போ சின்ன குழந்தைங்க, எங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் எல்லாம் நாங்கள் அப்படி சாப்பிட்ருக்கோம். ஆனால் எங்கள் அப்பா எப்படி செத்தார் தெரியுமா? எங்கள் அப்பா செத்துதை நான் சின்னதுலேருந்து பார்த்தேன். ரொம்ப எங்கள் அப்பா செத்துது இன்னும் கூட என் கண்ணில் தெரியுது. அவங்க அப்பா ரத்தம் வாந்தி எடுத்து செத்தாராம். அவன் சொல்லுவான், ரத்தம் ரொம்ப நாளாக படுக்கையில் இருந்து ரத்தம் நிற்கவே இல்லை. ரத்தம் அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பாராம், ரத்தம் வாந்தி எடுப்பாராம், கொஞ்ச நேரம் இருப்பாராம், ரத்தம் வாந்தி எடுப்பாராம். ரத்தம் வாந்தி எடுத்து செத்து இருக்காரு அவங்க அப்பா. அப்போ எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க அவர் பண்ணியிருக்கிற காரியம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அந்த செய்யக்கூடிய விஷயம் அது நம்மளை எப்படி தாக்குது பாருங்க. அவன் சொல்லுவான், நான் சின்னதில் இருக்கும்போது எங்கள் அப்பா ரத்தம் வாந்தி எடுத்து செத்தாரு, ரத்த ப்ளீடிங் வந்து தான் எங்கள் அப்பா செத்தாரு. அதுக்கப்புறம் வந்து கை கால் வேற ஊந்துச்சு, அந்த ரத்தம் எடுத்து பிளட்டு வர கை கால் வேற ஊந்துச்சு. இப்படி ஊந்து தான் எங்கள் அப்பா படுத்த படிக்கோடு இருந்து செத்தாரு. அவ்வளோ கொடூரமாக எங்கள் அப்பா செத்தாரு. அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் இப்போ தான் கொரோனா பீரியடில் தான் அவன் செத்தான். என் ஃப்ரெண்டு அவன் சொல்லுவான், இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா செஞ்சார், ஆனால் எங்கள் அப்பா செத்தே போயிட்டாரு. ஆனால் எங்கள் அப்பா நிம்மதியெல்லாம் சாவல, ரொம்ப நரக வேதனைப்பட்டு எங்கள் அப்பா செத்தாரு. புரியுதா? அவ்வளோ கொடூரமாக எங்கள் அப்பா செத்தாரு, எங்கள் அப்பா இந்த காரியெல்லாம் பண்ணி அப்படின்னு எனக்கு சொன்னான். அவன் கூட இப்போ இறந்துட்டான். அது சொல்கிறது சின்ன வயசுனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்கிற கதை. அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இந்த குடும்பம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, எல்லாம் அப்படி அப்படியே போயிட்டாங்க. இப்போ அவனை இறந்ததுனால அவங்க யார் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க நமக்கு தெரியல. அவன் சொல்லும் போது அவங்க அப்பா செஞ்ச காரியத்தையும் அவன் சொல்லியிருக்கான். அப்போ ஒருத்தருக்கு நம்ம பண்ணும் போது அவனுக்கு எவ்வளோ கொடூரமான சாவு வருது பாருங்க. அதுக்கு தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன். இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. புரியுதுங்களா? ஆகையால் யாராக இருந்தாலும் சரி நல்லது செய்யுங்க. யாருக்கிட்டே காசு வாங்கின்னு தயவுசெய்து சொல்கிறேன், கெடுதல் பண்ணாதீங்க. காசை வாங்கின்னு எவ்வளோ நல்லது செய்யுங்க. குடும்பத்தை சேர்த்து வைங்க, கணவன் மனைவியை சேர்த்து வைங்க, பிள்ளைகள் பிரிஞ்சு போயிட்டா அவங்கள சேர்த்து வைங்க, ஒரு அப்பா அம்மா பிரிஞ்சுட்டா அவங்கள சேர்த்து வைங்க, ஒரு குடும்பத்தை சேர்த்து வைங்க. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முதுகில் குத்துற வேலை நமக்கு வேணாம். புரியுதா? அந்த காரியத்தை ஒருபோதும் யாரும் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். ஒரு விழிப்புணர்வுக்காக வீடியோ போடுறேன், ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆகையால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எல்லாரும் சரி இதை நல்லா உணருங்க, நல்லா யோசிங்க. புரியுதுங்களா? யாருமே தப்பான வழிக்கு இந்த மாதிரி ஒரு மந்திரம் தந்திரம் சூனியம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினைக்கு யாருமே போகாதீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு அவங்க சண்டை போட்டாங்களா, உங்களுக்கு விரோதியாக பேசாமல் விட்டுடுங்க, போங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தயவு செய்து யாரும் போகவே போகாதீங்க. அது உங்களை மட்டும் அழிக்காது, உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிடும். வச்சவனும் சாவான், வைக்க சொன்னவனும் சாவான். ஆனால் அந்த வச்சாங்க பாருங்க, அவன் ரெக்கர் ஆகிடுவான். அவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுளை அவனுக்கு வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? ஆகையால் எந்த ஒரு விஷயத்துக்கும் இது தீர்வல்ல. இந்த மாதிரி காரியத்தை யாரும் செய்யாதீங்க. அதற்காக தான் இந்த வீடியோ போடுறேன், விழிப்புணர்வுக்காக தான் வீடியோ போடுறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சாமியார் சொல்கிறத கேளுங்க, இந்த பாபா சொல்கிறத கேளுங்க. புரியுதுங்களா? இந்த அண்ணன் சொல்கிறதையும் கேளுங்க, இந்த தம்பி சொல்கிறதையும் கேளுங்க. புரியுதா? நான் நல்லது தான் உங்களுக்கு சொல்லுவேன். நல்லது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. சரி, அடுத்த வீடியோவில் இதை விட நல்ல நல்ல தகவல் கொடுக்குறேன். உங்களிலிருந்து விடைபெறுவர் பாபாஜி. வணக்கம்.